கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் உறவினரின் ஆலோசனை எதிர்ப்பையே சந்தித்திருந்திருப்பீங்க. கன்னி ராசிக்கு 9ஆம் வீடு என்பது தர்மஸ்தானம் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனையை குறிக்கும். தற்போதைய கோச்சார ரீதியாக இந்த ஸ்தானத்துல குரு அல்லது சூரியனின் பலம் மாறுபடும் போது உங்கள் குடும்ப பிரச்சனை தீர வேண்டும் என்ற நல்லெண்ணத்துல அல்லது தங்களோட சுயநலத்திற்காக ஏதேனும் ஒரு தூரத்து உறவினர் கூறும் ஆலோசனை குடும்பத்துக்குள்ள பெரும் எதிர்ப்பையே சந்தித்திருந்திருக்கும். நம் குடும்ப விஷயத்துல வெளியில் இருப்பவர் ஏன் தலையிட வேண்டும் என்ற கேள்வி மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வலுவாகவே மாறும். நீங்கள் அந்த உறுப்பினரிடம் ஆலோசனையை ஆதரித்து பேசும்போது அது குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு எதிரான ஒரு அலையையே உருவாக்கும். உறவினரோட தலையீடும் அவங்களோட தவறான வழிகாட்டுதலும் எரியும் நெருப்புல நெய்யை ஊற்றுவது போல பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கி இருந்திருக்கும். அதாவது உங்க உறவினரோட ஆலோசனை எதிர்ப்பையே உங்களுக்கு சந்தித்து கூடியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த சூரியனோட பலம் மாறும்போது உங்க குடும்பத்துல பிரச்சனை தீர வேண்டும் என்ற நல்லெண்ணத்துல தான் உங்களுடைய சுய லாபத்திற்காக ஏதேனும் ஒரு தூரத்து உறவினர் அல்லது கூறும் ஆலோசனையை குடும்பத்துக்குள்ள பெரும் எதிர்ப்பையே சந்தித்திருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த உறவினரிடம் ஆலோசனையை ஆதரித்து பேசும்போது அது குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு எதிரான ஒரு அலையை அவர்கள் உருவாக்கி விட்டிருந்திருப்பாங்க. குடும்பத்துல மன அழுத்தம் அதிகரிக்கும். மேற்கூறிய அனைத்து கிரக பெயர்ச்சிகளின் எதிர்மறை வளைவுகளாலும் கன்னி ராசியின் குடும்பஸ்தானத்துல ஏற்பட்டுள்ள பதற்றத்தாலையும் ஒட்டுமொத்த குடும்பத்திலும் மன அழுத்தம் உச்சக்கட்டத்தையே எட்டியிருக்கும். வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபரும் ஒருவித விரக்தியிலும் எப்போதும் சண்டை வரும் என்ற பயத்துடனும் வாழும் சூழல் உருவாகியிருக்கும். மகிழ்ச்சியாக பேசி சிரிக்க வேண்டிய மாலை நேரங்கள் கூட அமைதியற்ற மயான அமைதியாகவே அல்லது சத்தமான வாக்குவாத களமாகவோ மாறியிருக்கும். இந்த தொடர் மன அழுத்தம் குடும்ப உறுப்பினர்களோட மன ஆரோக்கியத்தை மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் குறிப்பா செரிமானம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை கன்னி ராசிக்காரர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். வீடே ஒரு நரகமாக தோன்றும் அளவுக்கு மன உளைச்சல் அதிகரித்திருந்திருக்கும். அது உங்க குடும்பத்துக்குள்ள உங்களாலேயே நிறைய மன கஷ்டங்கள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு நபரும் ஒருவித விரக்தியிலையும் எப்போ சண்டை வரும் என்கிற பயத்துடனே வாழும் சூழல் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். மகிழ்ச்சியா பேசி சிரிக்க வேண்டிய மாலை நேரங்கள் கூட அமைதியற்ற மயான அமைதியாகவோ அல்லது சத்தமான வாக்குவாத களமாகவோ மாறியிருந்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் வீடே ஒரு நரகமா தோன்ற அளவுக்கு உளைச்சல் உங்களுக்கு அதிகரித்திருந்திருக்கும். நம்பிக்கை குறைவு உருவாயிருக்கும். நீங்கள் ஜோதிட ரீதியாக 5ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீடு பலவீனம் அடையும் போது உறவுகளுக்கிடையே உள்ள பரஸ்பர நம்பிக்கை தவிடுபொடியாகிவிடும். கன்னி ராசினருடைய தொடர்ச்சியான விமர்சனங்கள், ரகசிய செலவுகள் மற்றும் சந்தேக புத்தியின் காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் மீது இருந்த மரியாதையும் நம்பிக்கையும் பெருமளவில் குறைந்து போயிருக்கும். அதே போல அவங்க உங்களை ஏமாற்றி விட்டதா நீங்களும் நினைக்க தோன்றியிருக்கலாம். இனி இவரிடம் எதையும் மறக்காமல் பேச முடியாது என்ற எண்ணம் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ ஏற்பட்டுவிடும். உறவினரோட அடித்தளமாக விளங்கும் இந்த நம்பிக்கை உறையும் போது காகித கப்பல் போல குடும்ப கட்டமைப்பு ஆடத் தொடங்கியிருக்கும். இந்த நம்பிக்கை குறைவு எதிர்கால உறவு முறைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறி இருந்திருக்கும். அதாவது உங்க நம்பிக்கை குறை உங்களுக்கு நிறையவே உருவாகி இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களோட தொடர்ச்சியான விமர்சனங்களாலும் ரகசிய செலவுகள் மூலமும் நம்ம சந்தேக புத்தியின் காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் மீது இருந்த மரியாதையும் நம்பிக்கையும் பெருமளவில் குறைந்தே போயிருந்திருக்கும். உறவின் அடித்தளமா விளங்கும் நம்பிக்கை தான் உடையும் போது காகித கப்பல் போல குடும்பம் கட்டமைப்பு ஆடத் தொடங்கியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது.
குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாகும். கன்னி ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது புத்திர ஸ்தானத்தையும் குறிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தான பலத்தால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மிகச்சிறந்த திருப்பங்கள் ஏற்படும். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைங்க இனி நல்ல மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலையும் கல்லூரியிலையும் சிறந்து விளங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல விரும்பிய பிள்ளைகளோட ஆசை நிறைவேறும். திருமண வயசுல இருக்கும் பிள்ளைங்களுக்கு உகந்த வரன் அமைந்து திருமணம் சுபகமா முடியும். வேலை தேடும் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைத்து அவங்க சொந்த காலில் நிற்பதை கண்டு உங்கள் மனசு பெருமிதமே கொள்ளப் போகிறது. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களோட குழந்தைகளோட வளர்ப்பு சிறப்பாகவே அமைய போகுது. படிப்புல மந்தமா இருந்த பிள்ளைங்க எல்லாம் இனி நல்ல மதிப்பெண்களையும் பெற்று பள்ளியிலையும் கல்லூரியிலையும் சிறந்து விளங்க போறாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல விரும்பிய பிள்ளைகளோட ஆசையை நிறைவேறும். திருமண வயசுல இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் சுபகமாகவே முடிய போகிறது. வீட்டு சூழல் மேம்படும். 4ஆம் வீட்டின் சுப அமைப்பால் நீங்கள் வசிக்கும் வீட்டின் அமைப்பிலும் சூழலிலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். வாடகை வீட்டில் வசிப்பவங்க தங்களுக்கு வசதியான காற்றோட்டமான புதிய வீட்டிற்கு மாறுவாங்க. சொந்த வீடு கட்டும் கனவுல இருந்தவங்களுக்கு வங்கி கடன் கிடைத்து வீட்டின் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கும். பழைய வீட்டை புதுப்பித்தல், வீட்டிற்கு தேவையான நவீன மின்னணு பொருட்களை, சொகுசு வாகனங்கள் வாங்குதல் போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றலும் தெய்வீக கடாட்சமும் நிறைந்து காணப்பட போகிறது. அது உங்கள் வீட்டில் நீ வாடகை வீட்டில் வசிப்பவங்களுக்கு தங்களுக்கு வசதியான காற்றோட்டமான புதிய வீட்டுக்கு மாறுவீங்க. சொந்த வீடு கட்டும் கனவுல இருந்தவங்களுக்கு வங்கி கடன் கிடைத்து வீட்டின் கட்டுமான பணி விறுவிறுப்பாகவே தொடங்க போகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு தேவையான நவீன மின்னணு பொருட்கள், சொகுசு வாகனங்களை வாங்குதல் போன்ற சுய விரயங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கி நேர்மை ஆற்றல் பெறப்போகிறீங்க. புதிய திட்டம் வெற்றியை தரும் உங்களுக்கு. ராகு கேது மற்றும் புதனின் சாதகமான அமைப்புகளால் நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் தீட்டிக் கொண்டிருந்த புதிய திட்டங்கள், ஐடியாக்கள் அனைத்தும் இப்போ பெரிய செயல்படிவம் பெறும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய முயல்களை மேற்கொள்வது அல்லது ஒரு புதிய பாடப்பிரிவுகளை கற்றுக்கொள்வது போன்ற உங்களின் முயற்சிகளுக்கு ஆரம்பத்துல சில தடைகள் வந்தாலும் இறுதியில மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. உங்களுடைய தனித்துவமான சிந்தனைகளும் திட்டமிடல்களும் உங்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டும். உங்களின் இந்த புதிய முயற்சிகள் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் புகழையுமே தேடித்தரும் என்பதில் ஐயமே இல்லை. அது நீங்கள் செய்ய புதிய தொழில் தொடங்குவது, புதிய மொழிகளை மேற்கொள்வது அல்லது புதிய பாட பிரிவுகளை கற்றுக்கொள்வது போன்ற உங்களுடைய முயற்சிக்கு ஆரம்பத்தில் சில தடைகள் வந்தாலும் இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை தான் அடைவீங்க. உங்களோட தனித்துவமான சிந்தனைகளாலும் திட்டமிடல்களாலும் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். உங்களுடைய இந்த புதிய முயற்சிகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் புகழையுமே தேடித்தரும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போகிறது. அதாவது இனி வரப்போகும் நாட்களில் உங்களோட குழந்தைகளோட வளர்ப்பு சிறப்பாகவே அமைய போகுது. படிப்பில் மந்தமாக இருந்த பிள்ளைங்க எல்லாம் இனி நல்ல மதிப்பெண்களையும் பெற்று பள்ளியிலையும் கல்லூரியிலையும் சிறந்து விளங்க போகிறாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல விரும்பிய பிள்ளைகளோட ஆசையை நிறைவேறும். திருமண வயசுல இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் சுபகமாகவே முடிய போகிறது. வீட்டு சூழல் மேம்படும். 4ஆம் வீட்டின் சுப அமைப்பால் நீங்கள் வசிக்கும் வீட்டின் அமைப்பிலும் சூழலிலும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். வாடகை வீட்டில் வசிப்பவங்க தங்களுக்கு வசதியான காற்றோட்டமான புதிய வீட்டிற்கு மாறுவாங்க. சொந்த வீடு கட்டும் கனவுல இருந்தவங்களுக்கு வங்கி கடன் கிடைத்து வீட்டின் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கும். பழைய வீட்டை புதுப்பித்தல், வீட்டிற்கு தேவையான நவீன மின்னணு பொருட்களை,
சொகுசு வாகனங்கள் வாங்குதல் போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றலும் தெய்வீக கடாட்சமும் நிறைந்து காணப்பட போகிறது. அது உங்கள் வீட்டில் நீ வாடகை வீட்டில் வசிப்பவங்களுக்கு தங்களுக்கு வசதியான காற்றோட்டமான புதிய வீட்டுக்கு மாறுவீங்க. சொந்த வீடு கட்டும் கனவுல இருந்தவங்களுக்கு வங்கி கடன் கிடைத்து வீட்டின் கட்டுமான பணி விறுவிறுப்பாகவே தொடங்க போகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு தேவையான நவீன மின்னணு பொருட்கள், சொகுசு வாகனங்களை வாங்குதல் போன்ற சுய விரயங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கி நேர்மை ஆற்றல் பெறப்போகிறீங்க. புதிய திட்டம் வெற்றியை தரும் உங்களுக்கு. ராகு, கேது மற்றும் புதனின் சாதகமான அமைப்புகளால் நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் தீட்டிக் கொண்டிருந்த புதிய திட்டங்கள், ஐடியாக்கள் அனைத்தும் இப்போ பெரிய செயல்படிவம் பெறும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய மொழிகளை மேற்கொள்வது அல்லது ஒரு புதிய பாடப்பிரிவுகளை கற்றுக்கொள்வது போன்ற உங்களின் முயற்சிகளுக்கு ஆரம்பத்தில் சில தடைகள் வந்தாலும் இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. உங்களுடைய தனித்துவமான சிந்தனைகளும் திட்டமிடல்களும் உங்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டும். உங்களின் இந்த புதிய முயற்சிகள்